வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள்ள உள்ள உயிர் மூலாக்கள் தான் நம்மள சுகப்படுத்துது. அதுதான் நம்முடைய உண்மையான மருத்துவர். நம்மள பராமரிக்கிறவரு அதான். அப்ப அது செயல்படுற விதத்த புரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதுக்கு ஒத்து போறது தான் மருத்துவமா இருக்கும். வெறுமனே ஏனோ தானோன்னு மருந்துகள குடுக்குறதோ, சாப்பிடுறதோ, புற அறிவ பயன்படுத்தி நம்ம செயல்படுறதோ நமக்கு துன்பத்த தான் குடுக்கும். அந்த மனக்கேடுகள நம்ம சரியா கணிச்சு, நம்ம அந்த மனக்கேடுலருந்து விலகிட்டோம்னா, எந்த நோயா இருந்தாலும் சோகத்த குடுத்துட்டு விலகி போயிரும். இதுல இன்னொரு உண்மைய பார்க்க வேண்டியது என்னன்னா, எளிதாக முள்மரம் கொள்கன்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது, எளிதா அத நம்ம சரி பண்ண முடியும். முத்துன பிறகு அத சரி பண்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அப்ப நம்மளுடைய உடல் சக்தி மட்டும் பத்தாது. அப்ப இரையாற்றல் நமக்கு தேவை. அதனால வெறுமனே உடலுக்கு மட்டும் உதவி செய்யறதுக்கும் மேல, நம்ம உயிராற்றல வளர்த்துக்கணும். அப்ப அந்த நேரத்துல தான் இந்த ஹீலிங் முறைகள் நம்மளுக்கு உதவும். நம்ம ஹீலிங் குடுக்கும்போது, அதாவது மூல ஆற்றல் வழி சுகப்படுத்தும் போதும், இரையாற்றல் பயன்படுத்தி நம்மளுடைய இயல்பான ஆற்றலை மேம்படுத்திக்கிற போது, மிக விரைவில் சுகம் கிடைக்கும். அத நம்ம பெறுவதற்கு நாம நன்றியோடையும், பணிவோடையும் உண்மையாகவும் இருந்து பழகணும்.